வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் தேற்ற இயல்பில் 2ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். முதற் பகுதியில் 21 நூற்பாக்களை பார்த்துருப்போம். தேற்ற இயல்பில் இருக்கக்கூடிய மீதி நூற்பாக்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல் பகுதியில் இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், முதலாக ஒரு புலவர் படிக்கக்கூடிய ஒரு புலவர் எந்த நூலை இயற்ற வேண்டும் அப்படின்னு தண்டபாணி சுவாமிகள் சொல்கிறாரு. ஒரு நாடகமா, சிற்றிலக்கியங்களா, காப்பியங்களா, இது என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன் நாடகங்கள், சிற்றிலக்கியங்கள், காப்பியங்கள், இலக்கண நூல்கள். அடுத்தது, பா வகைகளில் தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் எந்த பாவை முதலில் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசிரியப்பா, விருத்தப்பா, கலிப்பா, வெண்பா. அடுத்த கொஸ்டின், ஒரு புலவன் எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த புலமை இலக்கணத்தில் எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னு இந்த புலமை இலக்கணத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, இவர் நூற்காப்பில் எந்த கடவுளை நூற்காப்பாக வச்சு பாடியிருக்கிறாரு. சரி, நீ அடுத்து பாடத்துக்கு போகலாம். லாஸ்ட்டாக பார்த்த 21வது நூற்பாவை ஞாபகப்படுத்திடுறேன். காவிய நிலைகளும் கண்டு தேறி நூலினம் பகர்வது நுண்மையாமே. அந்த காவிய புலமை பெற்ற பிறகு அந்த காவிய நிலைகளும் கண்டு தேறி காவியங்களை இயற்றி பழகின பிறகு தான் நூலினம் பகர்வது நுண்ணிமையாமே. அந்த காப்பியங்கள் எழுதினதுக்கு அப்புறம் அந்த இலக்கண நூல்கள், தத்துவம், ஜோதிடம் இதெல்லாம் எழுதி பழகணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஒரு சிறந்த அறிவுக்கு உண்டானது அப்படின்னு சொல்கிறாரு அந்த 21வது நூற்பாவில். அதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது அந்த 22, சொல் நிறம் தன் நெஞ்சு அறிய தோன்றும் அளவும் புலமையின் அவா அடங்காதே. சொல் நிறம் தன் நெஞ்சு அறிய தோன்றும். இந்த இடத்துல சொல் நிறம் அப்படிங்கிறது தண்டபாணி சுவாமிகள் புதுசாக சொல்லப்பட்ட ஒன்று. இதில் அந்த நிறம் அப்படிங்கிறது எளிமை, அருமை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு நிறம் கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நிறம் அப்படின்னா ஐவகை நிறங்கள் இருக்குது. அந்த ஐவகை நிறங்களையும் 3 வகையான நிறங்களில் அடக்கி, வெண்மை, செம்மை, கருமை, இந்த நிறங்களை அடக்கி இந்த புலமை இலக்கணத்தில் சொல்கிறாரு. ஸோ அந்த சொல் நிறம் தன் நெஞ்சு அறிய தோன்றும். அந்த சொல் நிறத்தை ஒரு புலவனுடைய உள்ளமானது உணரும்படியான மொழி தெளிவு, அந்த தெளிவு பிறக்கும் வரை இன்னும் தன்னுடைய புலமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவா, அந்த வேட்கை அவனுக்கு அடங்காதே, தீராமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சொல்லினுடைய நிறத்தை தன்னெஞ்சு உணரும்படியான மொழி தெளிவு, அந்த அறிய தோன்றும் அளவும், அந்த மொழி தெளிவு பிறக்கும் வரை அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இனியும் நம்மளுடைய புலமையை பெருக்கி கொள்ளணும், நம்மளுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வேட்கை அவனுக்கு தீராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நூற்பா ஒரு அருமையான நூற்பா. எவ்வித கவிகளும் பாடும் இரும் திரள் வரினும் பணுவலை மறுத்தும் தானே எழுதா நலம் நினைத்து ஏங்கல் இயல்பே. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், எந்த நூல் கொடுத்தாலும் நான் எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, பணுவலை மறுத்தும் தானே எழுதா நலம் நினைத்து, அப்படி நம்ம எழுதக்கூடிய எண்ணம் வந்தாலும் அப்படி எழுதினாலும் பணுவலை மறுத்தும், அந்த தம்மால் எழுதப்பட்ட அந்த நூலை மீண்டும் ஒரு முறை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும், பரிசீலித்து பார்க்கணும், திருத்தி பார்க்கணும், என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத திருத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தோன்றக்கூடாது. அதுதான் ஒரு சிறந்த புலவனுக்கு உரிய தகுதி அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம எந்த விதமான நூலையும் எழுதலாம், எழுதுனதுக்கப்புறம் அதில் தப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு திருத்தக்கூடிய எண்ணம் ஒரு புலவனுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? எழுதுறத சரியாக எழுதிடுவாங்க. ஒரு சிறந்த புலவனுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுகிறாங்க, ஒரு பாடல் எழுதுகிறாங்க அப்படின்னா அது எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் எழுதக்கூடிய திறனை பெறக்கூடியவன் தான் ஒரு சிறந்த புலவன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுதான் வந்து ஒரு படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவனுக்கு உண்டான இயல்பு. இந்த ஏங்கல் இயல்பு அப்படிங்கிறது அந்த புலவனுக்கு உண்டான அந்த நல்ல மாணவனுக்கு உண்டான இயல்பு அப்படின்னு சொல்கிறார். இதுவும் ஒரு அருமையான நுட்பா. பாடம் எழுதலிற் பட்டோலை வாய்ப்பினும் தடையற ஒருவன் எழுதச் சாற்றல் அரிதாம். அதுவரை அறிவுத்தன்மை புலமை ஆம் என புகழ்வது துணிவே. பாடம் எழுதலிற் பட்டோலை வாய்ப்பினும் தடையற ஒருவன் எழுதச் சாற்றல் அரிதாம். ஒரு கவிஞன் தன்னுடைய படைப்பை தாமே தன்னுடைய கையில் ஒரு ஓலையை வச்சு எழுதுவதை விட தடையற ஒருவன் எழுத மற்றொருவர் எழுதும்படி நாம் சொல்ல அவர் எழுதும்படி செய்கிறது வந்து அரிதான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவரை அறிவுத்தன்மை புலமை ஆம் என புகழ்வது துணிவே. ஸோ இந்த நிலையை அடையும் வரை நாம் சொல்ல மற்றொருவர் எழுத அந்த நிலையை அடையிறதா என்னது சிறந்த புலமை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புலமை அடைவதற்கு அந்த புலவருக்கு தெய்வத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. அடுத்த நூற்பா. காலமலை என புதுக்கவி கழறலும் சொற்படி நடக்க காண்டலும் பிறவும் தெய்வத்தன்மை புலமை ஆமே. இந்த காலமழை அப்படிங்கிறது அந்த பருவ காலங்கள், அந்த கார்காலங்கள், அந்த மழை வந்து பெய்யும் பெருமழை போல ஒரு மனிதன் ஒரு புலவன் நல்ல பாடல் பாடுறா அப்படின்னா எந்த விதமான துணையும் இன்றி எந்த விதமான தடங்களும் இன்றி ஒருத்தர் பாடல் பாடுறாங்க அப்படின்னா அந்த விதத்தில் பாடக்கூடிய ஆற்றலும் இதில் சொற்படி நடக்க காண்டலும். அவங்க ஏதாவது ஒரு வாக்கு சொன்னாங்க அப்படின்னா அது நடக்க காண்டலும். அது அப்படியே சொன்ன உடனே நடந்துச்சு அப்படின்னாலும் பிறவும் தெய்வத்தன்மை புலமையாமே. இம்மை மறுமை பயன்களை அடைதலும். இதுதான் அந்த பிறவும் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. அதை அடையிறதும் அவனுடைய அறிவினால் மட்டும் அன்றி எதனால தெய்வத்தன்மை புலமையாமே. இறைவனுடைய திருவருளால் தான் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல அந்த கார்கால மலை போல பாடல் வந்தாலும் அந்த பாடலில் கூறக்கூடிய கருத்துக்கள் வாக்குகள் பலித்தாலும் இம்மை மாறி மறுமையாக பயன் அடைந்தாலும் இத்தகைய நிகழ்வுகளுக்கு எல்லாம் எது காரணமாக இருக்கும்? அந்த கடவுள் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கருதிய தெய்வம் கண்முன் தோன்றி பேசின் அல்லது பெருந்தகை புலமை எய்தாது என்றிடல் இயல்பாம் அன்றே. கருதிய தெய்வம் கண்முன் தோன்றி பேசின். நாம் தியானிக்கக்கூடிய ஒரு கடவுள், நம்ம எந்த கடவுளை தியானித்து நம்ம செய்கிறோமோ அப்படி செய்யக்கூடிய தெய்வம் தோன்றி பேசி நம்மளுடைய மனக்கண் முன்னாடி தோன்றி பேசியும் அடுத்தது அல்லது பெருந்தகை புலமை எய்தாது என்றிடல் இயல்பாம் அன்றே. இப்படி பேசியும் ஆட்கொண்டால் அன்றி முழு புலமை அடைந்ததாக கூற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நூற்பா, ஒரு பெரும் புலவர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அமைந்த நூற்பா. தெய்வம் தோன்றியும் சிறு நலம் துய்த்து மறுத்தும் நல்லார் வயிற்றுட் புகுவது பேதமை என்பார் பெரும் புலவோரே. தெய்வம் தோன்றியும் சிறுநலம் துய்த்து. இப்போ கண்ணு முன்னாடி தெய்வம் வந்து தோற்றம் அளித்தா நம்ம வந்து உனக்கு என்ன வேணும் அருள் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை வச்சு என்ன பண்ணுவோம்? அந்த வாழ்க்கையை வாழ்வோம். இன்னும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் இன்னொரு பிறப்பை எடுப்போம். அதைத்தான் சொல்கிறாரு. தெய்வம் தோன்றி உனக்கு வேணுங்கிற சிறுநலத்தை கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து மறுபடியும் இன்னொரு வயிற்றில் புகுவது பேதமை, இன்னொரு பிறப்பை அடைவது பேதமை. அதையே உணர்ந்தவங்க தான் என்னது பெரும் புலவர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பெரிய புராணத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இறைவனுடைய திருவருள் கிடைச்சா எனக்கு வந்து எந்த ஒரு பொண்ணும் பொருளும் போகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையாரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறவுண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கடவுளினுடைய அருள் கிடைக்கிற பொழுது எந்த விதமான போகமும் பொருளும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை அடைவதே ஒரு பெரும் புலவர் அப்படிங்கிறாரு. அடுத்த நூற்பா. அருள் வழி புலவராம் என விளங்கியும் பொருளுடை சிலர்பால் போவது இழிவே.
இறைவனுடைய திருவருள் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய புலவராம். ஸோ அருள்வழி புலவராம் என விளங்கியும் இறைவனுடைய திருவருளை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அந்த புலவர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொருளுடைய சிலர் பால் போவது இழிவே. ஸோ பொருள் வேணும் அப்படிங்கிறக்காக பொருள் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை நாடி செல்வது அப்படிங்கிறது இழிவு அப்படின்னு சொல்கிறார். இதே கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அடுத்த இயல்பில் கொடுத்துருப்பாரு, தவறு இயல்பில் கொடுத்துருப்பாரு. அதை அதில் பார்க்கலாம். அடுத்தது, சொற்சுவை உணரான் தோல் வழி சுடர்வாள் மன்னன் ஆயினும் அஃது உணர் மாந்தரில் தாழ்வு என உணர்வான் தக்க புலவனே. யாரு சிறந்த புலவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சொற்சுவை உணரான் தோல் வழி சுடர்வான் மன்னன் ஆயினும், அந்த இலக்கிய சுவை உணர்வு இல்லாதவன் அவன் தோல்வழி கொண்ட ஒரு பேரரசனாக ஒரு மன்னனாக இருந்தாலும் அஃது உணர் மாந்தரில் தாழ்வு என, அவன் எப்படிப்பட்டவன், சாதாரண ஒரு மனிதனை விட ஒரு சாமானியனை விட தாழ்வானவன் இழிந்தவன் அப்படிங்கிறத உணரக்கூடியவன் தான் ஒரு தக்க புலவன், ஒரு சிறந்த புலவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நூற்பா, தமிழ்ச்சுவை அறியா தெய்வம், தமிழினுடைய தன்மையை அறியாத தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் உள்ளது எனில் அது ஒரு தமிழ்ச்சுவையை உணராத பேயை விட கீழானது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு தெய்வம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா தெய்வமே தமிழினுடைய தன்மையை உணர்ந்த தெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நூற்பாவினுடைய பொருள். தமிழ் சுவை அறியாத தெய்வம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அழகையில் தாழ்வு எண்ணில் பேயை விட தாழ்வானது கீழானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா தெய்வமே தமிழினுடைய தன்மையை தெரிந்த தெய்வங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நூற்பா, வண்ண பணுவலும் வகுக்கும் பாவலன் சொல்லில் அருள்வழி தோற்றம் இல்லையே பல்வகை துயரால் பரதவிப்பானே. இப்போ இதில் வண்ணப்பணுவலும் வகுக்கும் பாவலன், நல்ல பாடல்கள், சந்த கவிகள் பாடுவாங்க, இலக்கணம் பாடுவாங்க, எது வேணாலும் பாடுவாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த பாவலனுடைய சொல்லில் அருள்வழி தோற்றம் இளையேர், அவனுடைய சொல்லுல அந்த அருள் பாலிக்கக்கூடிய அந்த திறம் இல்லை அப்படின்னா அந்த புலவன் பல்வகை துயரால் பரிதவிப்பான். அவன் பல வகையான துயர்களில் பரிதவிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஔவையாருடைய தனிப்பாடல்களில் பார்க்குற பொழுது அவருடைய பாடல் கேட்டு வரக்கூடிய மழையானது பொன்மழையாக பெஞ்சுது. யாருக்குன்னா அங்கவை சங்கவை கல்யாணத்துக்கு எனக்கு பணம் இல்லை, எல்லா பொருளும் இருக்குது, அந்த பொருளை வாங்குறதுக்கு எனக்கு பணம் வேணும், நீங்கள் பொன்மாரி பெய்க அப்படின்னு அவருடைய பாடல் திறத்தால் அவர் அருள் பாலிக்கிறது, அவர் வாயில் வரக்கூடிய சொல்லினுடைய அருளால் எப்படி இருக்குது, அந்த மழை பொன்மழையாக பெய்யுது. அதை நம்மளுடைய பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனலில் ஔவையார் தனிப்பாடல்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அதில் வரும். அதில் ஔவையார் தனிப்பாடல்களில் அந்த பொன்மாரி பெய்க அப்படின்னு ஒரு பாடல் வரும். கருணையால் இந்த கடல் உலகம் காக்கும் வர்ணனே மாமலையான் கோவர் பெருமனத்து முன்மாரி பெய்யும் முதுவாரியை மாற்றி பொன்மாரியாக பொழி. ஸோ அந்த பொன்மழையாக பொழி அப்படின்னு சொன்ன உடனே அந்த மழை என்னவாகும், சாதாரணமாக பெய்யக்கூடிய மழை தங்கமாக பொழியும். ஸோ அத்தகைய அருள் திறம் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பர் தனிப்பாடல்களில் பார்க்குற பொழுது கம்பர் ஒருத்தரை அந்த பாம்பு தீண்டிடும். ஸோ அந்த பாடல் மூலமாக அவனுடைய விஷத்தை போக்குற மாதிரி ஒரு பாடல் பாடியிருப்பார். ஆழியான் பள்ளி அணையே அவன் கடைந்த ஆழி வரையின் மணித்தாம்பே பூழியான் பூனே புறமுறித்த பொற்சிலையிற் பூட்டுகின்ற நானே அகல நட, நீ விஷம் போ, நடந்து போ, அகழ்ந்து போ அப்படின்னு சொல்லுவார். இது நம்மளுடைய அதே பிஎஸ் தமிழ் அகாடமியில் கம்பர் தனிப்பாடல்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துக்குங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர், ராமச்சந்திர கவிராயர் இவர்களுடைய தனிப்பாடல்கள்
போட்டிருக்கு. இனியும் வந்து மீதி இருக்கக்கூடிய பாடல்களும் அந்த பிஎஸ் தமிழ் அகாடமிலேயோ இதுலேயோ போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக படிக்காததை படிக்கிறதுக்கோ இல்லை படித்ததை ரிவிஷன் பண்ணுறக்கோ இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி அடுத்த நூற்பா பார்க்கலாம். இந்த நூற்பா இந்த உலகத்தில் யாரையெல்லாம் ஒரு புலவனாக சொல்லுவாங்க, யாரையெல்லாம் ஒரு புலவனாக போற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சிறுகவி தோன்றும் சிறக்கச் செப்பான் அழகை துணை கொண்டாயினும் அருமை செயல் ஒன்று இயற்றில் தெய்வம் என்று அவனை பற்புலர் இறைஞ்சல் பாருலகு இயல்பே. ஸோ இந்த உலகத்தில் கவிஞன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பு எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, சிறுகவி ஒன்றும் சிறக்கச் செப்பான். ஒரு சின்ன பாடலை கூட சிறப்பாக செய்ய தெரியாதவன் அவன் ஒரு அழகை துணை கொண்டு, ஒரு பேயையாவது துணை கொண்டு அருமை செயல் ஒன்றை இயற்றில், ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிட்டான் அவனை வந்து தெய்வம் என போட்டுவாங்க. இதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நூற்பா, செத்தார் உயினும் தீஞ்சுவை இல்லா பாடலின் மருளா பான்மையர் சிலரே. செத்தார் உயினும் தீஞ்சுவை இல்லா, ஒருத்தர் வந்து ஒரு பாடலை பாடி இறந்தவரையே என்னது உயிர் பிழைக்க செய்தாலும் தீஞ்சுவை இல்லா, அந்த பாடலில் ஒரு நல்ல சுவை இல்லை அப்படின்னா அந்த பாடலை கேட்டு மயங்காத மருளா பான்மையர் சிலரே, அந்த மயங்காத தன்மையுடையவர்கள் சிலரும் இருக்கின்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செத்தார் உயினும் தீஞ்சுவை இல்லா பாடலின் மருளா பான்மையர் சிலரே. நீ என்னதான் ஒருத்தரை உயிர் பிழைக்க செய்தாலும் அந்த பாடலில் சுவை இல்லை அப்படின்னா அதை கண்டு மயங்காதவங்க சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நூற்பா தேற்ற இயல்பு இதோட முடியுது. ஸோ இந்த நூற்பா வந்து மிக அருமையான நூற்பா. முக்கியமாக இதில் வந்து ஒரு 1 மார்க்கே கேட்கக்கூடிய வகையில் அமைந்த நூற்பா. பாருங்கள், வாக்குச்சுவையுடன் அருள் திறம் மண்ணும் புலமை தேற்றும் பொதியமால் வரை கடவுள் மாமுனிவனை கை தொழில் வருமே. அந்த பொதியை மால்வரை கடவுள் மாமுனிவனை கை தொழில் வருமே. என்னன்னா பொதியை மலையில் வாழக்கூடிய கடவுள் மாமுனி அகத்தியனை நாம் வந்து தொழுதால் வாக்குச்சுவையுடன் அருள் திறம் மண்ணும் புலமை தேற்றும். அந்த வாக்குச்சுவை, அந்த படைக்கக்கூடிய படைப்பில் இருக்கக்கூடிய கவிதையினுடைய இனிமையும் அருள் திறம் மண்ணும், அந்த அருள் தன்மை, இந்த இரண்டுமே கிடைக்கும். யாரை தொழுதால்? பொதியை மலையில் வாழக்கூடிய அகத்தியனை. ஸோ இந்த பாடலில் யாரை தொழுகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அகத்தியனை தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அகத்தியனை தொழுதால் என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க? வாக்குச்சுவை அருள் திறம், அதாவது தான் பாடக்கூடிய கவிதையினுடைய இனிமையும் அருள் தன்மையும் கிடைக்கும் அப்படின்னு இந்த தேற்ற இயல்பை இந்த நூற்பாவோட முடிக்கிறார். இப்போ புலமை இலக்கணத்தில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நூற்காப்பில் முருகப்பெருமானை போற்றி இந்த புலமை இலக்கணத்தை தொடங்குற அப்படின்னு சொல்லி தொடங்குவார். அடுத்தது அறியும் தன்மை புலமையாமன பற்பல பெரியோர். ஸோ யார் புலமையானவர்கள் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே பற்பல பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது தேற்றம் தவறு மரபு செயல் வகை, இந்த மாதிரி 4 வகையாக பிரித்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவார். தேற்றம் அப்படிங்கிறது ஒரு புலவன் முதலில் பெறக்கூடிய கூறு அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது புலமையின் இசை, அந்த புலமை வந்து கற்ற புலவர்கிட்ட பணிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நூற்பால வந்து அந்த அகர முதல் எல்லா அணிகளையும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த இலக்கணங்களை படித்தவர்கள் கிட்ட படிப்பது ஒரு புலவனுடைய கடமை அப்படின்னு சொல்லுவார். நூலின் துணையின்றி யாருடைய துணை? தெய்வத்தினுடைய துணையும் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவார். கணபதி, முருகன், கலைமகள், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது நூற்பகை கொள்ளினும் நுண்ணிய புலமை சீரியர் தம்மை. இப்போ நம்ம அந்த ஒரு நூலின் மீதும் நம்மளை தப்பு சொல்லக்கூடிய அந்த புலவர்கள் மீதும் பகை கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது எல்லாத்தையும் தியாகம் செய்யணும், சோம்பல்
தூக்கம் இதையெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது குறைபடும் புலவோர் கூறும் கூற்றும். ஸோ குறையே இருக்கக்கூடிய புலவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறையுமே என்ன பண்ணணும், அந்த கூற்றை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது உண்மை புலவோர் உரையும் உபாயம். ஸோ உண்மையான புலவர்கள் சொல்லக்கூடியதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த தெய்வ துதுவழி தேரா புறமை, தெய்வத்தினுடைய அருளால் நம்ம பெறாத அந்த புலமை வந்து ஒரு சிறுமியை ஏற்படுத்தும், நாணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது நாடகம் முதல்ல இயற்றணும், விருத்தப்பா முதல்ல தெரியாமல், விருத்தப்பா தான் ஆசிரியர் விருத்தம் தான் முதல்ல செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சொல் நிறத்தை பற்றி பார்த்தோம். இவர் சொல்லக்கூடிய யாரும் சொல்லாத அந்த ஒரு நிறம், 3 நிறங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பாடம் எழுதல். அந்த நாமளாக எழுதாமல் அடுத்தவங்க எழுதும் வகையில் நம்ம சொல்ல அவர் எழுதக்கூடிய வகையில் செய்கிறதா ஒரு சிறந்த புலமை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நல்ல மழை போல் ஒரு புது கவிதை எழுதக்கூடிய திறன் இருந்தாலும் அதில் தெய்வத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தோம். முக்கியமாக இப்போ கடைசியாக பார்த்த நூற்பாவில் கூட யாரினுடைய அருள் வேணும் அப்படின்னா, யாரை தொழுகணும் அப்படின்னா அகத்தியனை வந்து தொழுகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் இந்த தேற்ற இயல்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.